நீ நம்ம ஸ்கூல் டெஸ்ட்லே பாஸ் பண்ண மாட்டேங்கிற. நீ எல்லாம் எப்படி 10th பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் பண்ண போற? இங்க நான் 100% ரிசல்ட் வருமான்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த லட்சணத்துல உனக்கு டெய்லி ஒரு பேங்கிள்ஸ். யாராவது வராங்களா பாருங்க. சார் சார் சொக்கலிங்கம் அப்படி அது அங்கே போகுது. எல்கேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஓ சொக்கலிங்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார்? நல்லா இருக்கேன் சார் அப்புறம் இங்கே எப்படி சார்? அது நம்ம ஸ்கூலை வந்து ஹையர் செகண்டரியாக மாற்றுறதுக்கு ஓ வந்திருக்கோம். சரி சார் சரி சார். அப்போ சாப்பிட்டீங்களா சார்? இப்போதான்ப்பா கீமாவும் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வரேன். வராங்களா பாருங்க. ஓகே சார். அப்புறம் என் ஃப்ளாட் இங்கே தான் இருக்குது, அப்படியே வந்து பார்த்துட்டு போகலாம். இன்னொரு நாள் வரலாமே. 5 minutes சார், ஒரு கப் காஃபி சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே வாப்பா. இந்த பிரின்சிபல்லாம் என்னதான் நம்மளை அடித்தாலும் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தா நம்ம அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவோம், அப்படிப்பட்ட படம் தான் இது. இதுதான் சார் ஸ்டே பண்ணுறேன். அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கேப்பா ஃப்ளாட். ஆமாம் சார், ஆக்சுவலி நான் 2வது ஃப்ளோரில் ஓ செகண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கியா? பரவாயில்லையப்பா. வாடகை எப்படி? 15,000 ரூபா. அப்படியா? 6 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஓ 6 பேரும் ஷேர் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார் ஆமாம் சார். வாட்டர்லாம் சரியாக வருதாப்பா? அதெல்லாம் ஓகே. பரவாயில்ல. வாங்க சார், இங்கே போலாம். நின்றுட்டு வாங்க இப்போ. சார் அப்புறம் லாஸ்ட் 8 வருஷமாக ஸ்கூல் ரிசல்ட் 100% மெயின்டைன் பண்ணுறீங்க. செம்மையாக மெயின்டைன் பண்ணுறீங்க சார். தேங்க்ஸ்ப்பா. சூப்பர் ரிசல்ட் சார். தேங்க்ஸ்ப்பா. சீரியஸா? ஓகே தேங்க்ஸ்ப்பா. தம்பி, ரிசல்ட் மட்டும் தான் உனக்கு தெரியும். ம். அதுக்கு போடுற எஃபர்ட் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமாம் ஆமாம் நான் கையில் குச்சி எடுத்தால் தான் பசங்க எக்ஸாமில் மார்க்கே எடுக்கிறாங்க. கரெக்டு. சரி சார், நம்ம வீடு வந்துடுச்சு வாங்க. கண்டிப்பா. கொஞ்சம் சின்ன வீடாக தான் சார் இருக்கும். சின்ன வீடு தானே? ஆமாம் சார் வாங்க. அதோ இங்கே விட்டுருங்க சார். வாங்க சார், உள்ளே வாங்க. வாங்க சார். டேய், இவர் என் ஸ்கூல் பிரின்சிபல். எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் சார் ஸ்கூலில் தான் படித்தேன் சார். ஹலோ சார். சார் இவன் என் கொலீகு. எம்எம்சி டெக் பக்கத்தில் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறான். ஓ ரூமை கொஞ்சம் நீட்டாக வச்சிருக்கலாமே. பேச்சுலர் ரூம்னாலே அப்படி தான் சார் இருக்கும். சாரி சார். டேய் கொஞ்சம் காஃபிடா. காஃபியா? தம்பி, கொஞ்சம் சக்கரை கம்மியா. ஓகே. உட்காருப்பா. பேச்சுலர் ரூம் சார், அதான். ஊரில் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். இந்தாங்க சார் காஃபி. சுகர் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏய் லாஸ்ட்டாக உங்கள் அம்மா அப்பா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் பார்த்தது. கேட்பாங்க சார், உங்களை பற்றி அப்பா அம்மா எப்பயுமே கேட்பாங்க சார். காஃபி கொடுங்க சார். ஸ்பூன்டா. ஏய் ஓ சரி 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 சரி, ஓகே ஓகே. ஸ்பூன்டா. ஓ ஸ்டியர் பண்ணுங்க. ஏன் உள்ள போய் ஒரு மத்த எடுத்து வந்து ஆட்டேன்.
ஓகே ஃபைன், எனக்கு ஒரு ஆள் வேணும். ஆளா? ஏன் சார்? இந்த காஃபிலாம் குடிச்சா உயிரோடு இருப்பாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு தான் தம்பி. அதுக்கு ஏன் சார் வேற யாரோ? அதுக்கு தானே நீங்கள் இருக்கீங்க. என்னடா ரூம் இது? பாம்பு போட்டால் கூட இவ்வளோ நாராதடா. உன் டர்ன் தானே, க்ளீன் பண்ணுறா. என்ன வாட்ஸ்அப்பில் வசுந்தராவா? காட்டு கடலையா? ஏன்டா நீ வேற என் மூஞ்ச எந்த பொண்ணா பார்க்கும்? அந்த மூஞ்சியவன் எனக்கு 1000 ஃபிகர் அமைகிற மாதிரி கொய்யால சாட்டிங்கில் எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு பார்க்குறியா? நீ வேறப்படா. என் லெவலாம் 10th ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்டா? என்னோட ஆள் அலமேலு ஒன் சைடாக உருகி உருகி லவ் பண்ண. ரெட்டை ஜடை, 2 இன்ச்சு கம்மியாக இருக்கும் அந்த ரிப்பன், டெய்லி ஒரு பேங்கிள்ஸ், பார்க்கவே நாசமாக இருப்பா. ஆனால் அவள் 10th எக்ஸாமில் கொஞ்சம் வந்தோம். அந்த பிரின்சிபல் நாய் 100% ரிசல்ட் வரணும்னு டெய்லி அவளை அடிச்சிட்டு இருப்பான். வீக்லி டெஸ்ட். அவ வாங்கின ஒவ்வொரு அடியும் என் நெஞ்சில் இடி மாதிரி இறங்குச்சு. அன்னைக்கு முடிவு பண்ண கட்டினா அவ்வளோதான் கட்டணும்னு உறுதியாக இருந்தேன். ஆனால் அவன் மேரேஜில் கடைசியாக ஒரு வாழை மரம் கூட கட்ட முடியல. ஏன் லேட்டாக போயிட்டியாடா? ஆமாம். ஆனால் பந்தியில் உட்காந்து ஃபுல் கட்டு கட்டினேன். அன்னைக்கு என் மனசு வலிச்சதை விட அவ பிரின்சிபல் கிட்ட அடி வாங்கும் போது வலிச்ச வலிதான். அன்னைக்கு முடிவு பண்ண அந்த பிரின்சிபல் நாயை எப்படியாவது ஏதாவது பண்ணும். என்னடா பண்ண கடைசியா? 10th டிசி கைக்கு வந்துச்சு. அந்த நாயும் ஒரு நாள் ரோட்டில் எக்ஸலில் வந்துச்சு. இவ்வளோ பெரிய கல் எடுத்துகிட்டு போனேன். மேலே போட்டியாடா? போட்டேன். அவன் மேலே இல்லை, பக்கத்தில் இருந்த ஒரு குட்டை இருந்துச்சு, அது மேலே போட்டேன். ஆனால் அந்த சேரு என் மேலேயே அடிச்சிருச்சு. இன் அ ஸ்மால் வே அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு பார்த்தேன். ஆனால் அது எனக்கே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. என் ஆளு அலமேலு அவ அழகுல சவந்ததை விட நீ அடிச்சு அழுது சவந்தது தாண்டா அதிகம். டேய், பிரின்சிபலுக்கு பால் ஊத்துறேன்னு சொல்லிட்டு உன் மூஞ்சா இப்போ அவன் வாஷ் பேஷன் ஆக்கிட்டு போயிட்டானேடா. ஓ, மட்டன் கீமா நீ அவனை ஆக்குறியா? அவனை பாரு, மட்டன் பிரியாணி உன் மூஞ்சில் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டான். சரி, க்ளீன் பண்ண மச்சான், அப்புறம் வரான். ஃபியூச்சர்ல மாட்டோடா பிரின்சிபல் அன்பு செல்வன். விடமாட்டேன். ஃபியூச்சர்ல மாட்டோடா அன்பு செல்வன்.